அன்புமணி ஏற்கனவே பலமுறை என்னை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். ஒரு நட்பு பாராட்டுகின்ற விதத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம். மருத்துவர் ஐயா சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு எதுவும் இல்லை. ஏதாவது பொது நிகழ்ச்சிகள் இங்கே சந்திக்கின்ற போது வாய்ப்பு கிடைத்தால் ஐயா அவர்களை சந்தித்து கண்டிப்பாக வணக்கம் கூறுவேன். இது என்னுடைய பண்பாடு. என்னது அதான் சொல்றேன். இப்ப அரசியல் இப்ப அழைப்ப மருத்துவர் ஐயாவும் விட மாட்டார். ஏன்னா இப்ப அழைப்பு விட்டு அது அரசியலா மாற்றப்படும். இன்னும் 10 மாத காலத்தில் தேர்தல் வர இருக்கிறது. ஆனால் ஐயா அவர்களை நல்ல நிகழ்ச்சிகள்ல பொது நிகழ்ச்சிகள்ல சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பா ஐயா அவர்களை சந்திப்பேன். கடந்த காலங்களில் நான் அதிமுக கூட்டணியில் இருந்தபோது தலைவர் கலைஞரை சந்தித்திருக்கிறேன். தலைவர் கலைஞரோடு கூட்டணி இருந்தபோது அதிமுக அம்மையாரை சந்தித்திருக்கிறேன். அதேபோன்று நான் அங்கு ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி பயணித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனராக இருக்கின்ற தமிழ்நாட்டுடைய மூத்த ஒரு அரசியல்வாதியை பொது இடங்களிலும் மரியாதை நிமிப்பதுமாக யார் சந்தித்தாலும் அது அரசியலாக்கப்பட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய விருப்பம். மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் இணைந்து அப்பா மகன் அவருக்குள் நீரடித்து நீர் விலகாது. என்றைக்கா இருந்தாலும் அவர்கள் ஒரு குடையின் கீழ் இந்த மண்ணில் அவர்கள் கட்சி சேர்ந்து பயணிக்கும். இது ஒரு என்ன சொல்லுவாங்க, இது ஒரு குடும்பத்தில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை. அந்த குடும்பத் தலைவர்களும் குடும்ப உறுப்பினர்களும் அந்த குடும்பமாக கருதப்படுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குடும்ப உறுப்பினர்களும் அதை பேசி தீர்த்துக் கொள்வார்கள். இதில் மூன்றாம் தரத்தினுடைய தலையீடு தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். இல்ல நான் சொல்றேன், நான் தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்புகளை உருவாக்கி தமிழ்நாட்டின் பிரிக்கப்பட்ட வருவாய் மாவட்டங்கள் அத்தனையிலும் இன்றைக்கு கட்சி கட்டமைப்பு உருவாக்கி என்னுடைய கட்சி மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. நீங்களே பாக்குறீங்க, நாளொரு மணியும் பொழுதொரு வண்ணமும் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் அமைப்புகள் இயக்கங்களை 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் இயக்கங்களே கட்சியில் இணைந்திருக்குது. ஆக என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒரு பெரும் தமிழ் சமூகத்தின் கூட்டம் எனக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கின்ற போது நான் திரும்பவும் பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்து பயணிப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் கிளப்பிவிடப்படுகின்ற வதந்திகள். அவர் ஏற்கனவே வன்னியர் சங்கத்தினுடைய மாநில குரு தலைவராக இருந்தார். இவர் துணைத் தலைவராக இருந்து தமிழ்நாடு முழுவதும் குருவோடும் மற்றும் மருத்துவர் ஐயாவோடும் சேர்ந்து பயணித்திருக்கிறார். மருத்துவர் ஐயாவுடைய நாங்கள் இருந்த ஒரு 25-30 ஆண்டு காலத்தில் மருத்துவர் ஐயா சின்னையாவுக்கான பாதுகாப்பு பணிகளையும் நாங்கள் தான் கவனித்தோம். குடும்பத்தில் ஏற்படுகின்ற நல்லது கெட்ட நிகழ்ச்சிகளிலும் பெரும்பங்கு ஆற்றினோம். அந்த உணர்வோடு அவர் கலந்துக்கிறார். அவருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஒரு அரசியல் கட்சியில ஒரு சின்ன முரண்பாடுகள், கருத்து முரண்பாடுகள் குடும்பத்துக்குள்ள அப்பா மகனுக்குள்ள இயல்பா ஏற்படுவதுதான். இது நான் தான் சொல்றேன், இது நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது இன்னைக்கு கூட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ஐயாவை இன்னைக்கு தைலாபுரத்தில் சந்திச்சுட்டு போயிருக்கிறாரு. அதனால இது எனக்கு தெரிந்து சட்டமன்ற தேர்தலுக்குள்ள இது ஒரு சுமூகமான ஒரு முடிவு எட்டப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரே குடையின் கீழ் கண்டிப்பாக தேர்தலை சந்திக்கும். அது அப்படி சந்திப்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிசி ஓபிசி மக்களுக்கும் நன்மை பயக்கும். ஏன்னா அது ஒரு மாபெரும் ஒரு சமூக நீதி தளத்திலிருந்து உருவான ஒரு கட்சி. அந்த கட்சி அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் பிரிவதை ஐயாவும் விரும்ப மாட்டார், மருத்துவர் அன்புமணி ராமதாசும் விரும்ப மாட்டார். அந்த கட்சியினுடைய பெரும்பான்மை தொண்டர்களும் அதை விரும்பவில்லை. ஆக நிதர்சனமான உண்மையை புரிந்து கொண்டு இருவரும் கூடிய விரைவில் கைகுலுக்கி ஒருவரை கட்டிப்பிடித்து ஒரே குடையின் கீழ் இந்த கட்சி மிகச்சிறப்பாக பயணிக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஐயாவை குறித்து 30 ஆண்டு காலம் நானும் ஐயாவுடைய ஒரு செல்ல பிள்ளையாக ஒரு மடியில் வளர்ந்திருக்கிறேன். எனக்கு தெரியும். அதே மாதிரி அன்புமணி அவர் ஒரு நெகிழ்ச்சிக்குரிய ஒரு மனிதர் அவரும். அதனால அப்பாவும் பிள்ளையும் உட்காந்து பேசினாங்களே ஒருத்தவங்க கட்டி பிடிச்சி கண்ணீர் சிந்தி அதோட அது மறந்துடும். அதோட அது மறப்போம் மன்னிப்போன்ட்டு அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் பாய்வதற்கு தயாராகுவாங்க. 30 ஆண்டு காலம் நான் நிழலாக இருந்து சந்தித்தவன் என்ற அடிப்படையில் இரு தலைவர்களையும் முற்றுமுதலுமாக அறிந்தவன் என்ற அடிப்படையில் நான் சொல்றேன். இதுல யாரும் இடையில பூந்து குளிர்காய ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் முகம்தான் கரிப்பூசப்படுமே தவிர மருத்துவர் ஐயாவுக்கும் மருத்துவர் சின்னையாவுக்கும் மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு, ஒரு பாண்டிங் இருக்கு என்பது நிதர்சனமான உண்மை. யாரு கண்டிப்பா நான் தான் சொல்றேன், என்னுடைய நல்லெண்ணத்தை இப்ப தெரிவிக்கிறேன். இதுவே ஐயாவும் சின்னையாவும் பரவாயில்ல, வேல்முருகன் இப்படி இதை பிரிச்சு விடணும் வெட்டி விடணும், நம்ம கிட்ட இருந்து போய் போட்டி ஒரு கட்சி தொடங்கின வேல்முருகன் அதை பிரிச்சு விடணும் வெட்டி விடணும் சொல்லாம ஒரு இணைப்பு பாலமாக தன் கருத்தை பதிவு செய்வதை ஐயாவும் வரவேற்பார், சின்னையாவும் வரவேற்பார். அதெல்லாம் ஒரு காலத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சமூகமான வன்னியர் சமூகத்தினுடைய
சாதிவாரி கணக்கெடுப்புக்காக தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம். ஒரு காலத்திலும் அந்த இயக்கம் உடைக்கவும் முடியாது. பாமக அழிஞ்சு போச்சுன்னு சொல்றதெல்லாம் கற்பனை. பாமகவுக்கு என்று ஒரு செல்வாக்கு, ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் தோற்றாலும் இருக்கிறது, ஜெயிச்சாலும் இருக்கிறது. எனக்கு அவமானம் ஒரு கருத்து ரீதியான கட்சி விட்டு விளக்கம் கேட்காம நீக்கிட்டானுங்கிற அந்த அவமானம் தான். அப்புறம் என் மீது அவதூறு பேசப்பட்டது. அந்த அவதூறு இல்லை என்பது இப்ப மருத்துவர் ஐயாவினுடைய என் சகோதரருடைய நேர்த்திய சந்திப்பின் மூலம் அது இல்லைன்னு ஆயிப்போச்சு. சின்னையா என்னை அழைச்சு அவரே என்னை கட்டிப்பிடிச்சு, ஏன்பா நீ முறுக்கிட்டு போற, பழசெல்லாம் மறந்துரு, பழசு ஏதோ கோவத்துல ஆதங்கத்துல பேசிட்ட அப்படின்னு சொல்லி அவரே எனக்கான அந்த ஆறுதலை தெரிவித்து விட்டார். அதனால அது முடிஞ்சு போச்சு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நாட்டில் நல்லது நடக்கட்டும்.